கிருஷ்ணனுக்கு முதல் எதிரியே மாமன் கம்சன் தான். தனக்கு அழிவு அக்காள் தேவகியின் மகன் கிருஷ்ணனால் தான் என்பது கம்சனுக்கு தெரிந்துவிட்டது. கம்சன் திட்டமிட்டு கிருஷ்ணனை அழிக்க மறைமுகமாக அந்த பூதலை என்னும் அரக்கையை ஏவி விட்டான். இப்படி கிருஷ்ணனின் 16ஆம் நாள் விழாவை ஏற்பாடு செய்திருந்தோம். இதை அறிந்த கம்சன் இரத்த பானமும் சதா மாமிசமும் எவ்வளவு கொடுத்தாலும் பசி அடங்காதவளும் பார்வையிலேயே உயிரை கொல்லுபவளுமான அரக்கி பூதலியை அழைத்து அழகிய மங்கையாக உருவெடுத்து போய் விழாவில் கலந்து கொண்டு கிருஷ்ணனை வஞ்சகமாக கொன்றுவிட்டு வா என்று கட்டளையிட்டான். அவ்வாறே அவளும் வஞ்சகமாக மார்பில் விஷம் தடவிக்கொண்டு விழாவிற்கு வந்தாள். கிருஷ்ணரை கொல்ல அவள் ஏன் மார்பல விஷம் தடவிட்டு வரணும்? விழாவிற்கு வந்து தனியே இருக்கும் சமயம் பார்த்து கிருஷ்ணனை அழச் செய்து அழும் கிருஷ்ணனை எடுத்து மார்பில் வைத்து பாலூட்டும் சாக்கில் அவனை விஷத்தை அருந்தச் செய்து கொல்வதே அவள் திட்டம். வாவ், இன்ட்ரெஸ்டிங், வண்டர்ஃபுல். மேல சொல்லுங்க. டேய், கிருஷ்ணரை கொல்ல வரது உனக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? டேய் கௌதம், அதான் அவளால கொல்ல முடியல. இதோ பாரு, கிருஷ்ணனே நம்ம எதிரில உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு. அப்படி ஏன்டா அவருக்கு இதை போட்டு கொடுக்குற? அவ எப்பவுமே இப்படிதான். நீங்க மேல சொல்லுங்க. அரக்கி பூதலையும் அப்படியே வந்தாள். கிருஷ்ணனை அழ வைத்தாள். அழுத கிருஷ்ணனை எடுத்து பாலும் ஊட்டினாள். பிறகு நடந்ததை நீயே சொல் கிருஷ்ணா. பாலூட்டுவது என்னை கொல்ல வந்த அரக்கி என்று உணர்ந்த நான் பாலோடு சேர்த்து அவள் உயிரையும் உறிஞ்சி எடுத்து விட்டேன். அவள் அலறி விழுந்து அழிந்து விட்டாள். சூப்பர் கிருஷ்ணா, இப்படிதான் வஞ்சகத்தை வஞ்சகத்தாலேயே அழிக்கணும். இப்படித்தான் கிருஷ்ணனுக்கு அவனுடைய ஜனன காலம் தொட்டே ஆபத்துகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. அதை அவன் தன் அறிவாலும் அருளாலும் வென்று கொண்டே இருக்கிறான். கவலையை விடு கிருஷ்ணா. இனிமே உனக்கு வர ஆபத்தை கூட இருந்து நாங்களும் கவனிக்கிறோம். ஐயா, காமெடி பாரியா. கிருஷ்ணனுக்கு வர போற ஆபத்தை இவர் கவனிக்க போறாராம். ஐயோ ஐயோ. கௌதம் கூறியது ஒரு தோழமை உணர்வு பாலு. இல்ல கிருஷ்ணா, இந்த பையன் உன்னை காக்கா பிடிக்க பாக்குறான். நம்பிடாத. டேய், என்ன? அடங்கடா. ஓகே ஓகே. அம்மா, இப்படி அறிவும் ஆற்றலும் இருக்கிற ஒரு அவதார புருஷனை நாங்க எப்படி சும்மா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூப்பிடுறது? அவரை கிருஷ்ண பரமாத்மான்னு கூப்பிடுறது தானே நல்லா இருக்கும். இல்லை, இயல்பாக இருப்பதுதான் எனக்கு பிடிக்கும். நண்பர்கள் என்னை நண்பனாகத்தான் பார்க்க வேண்டும், நரசிம்மராக பார்க்க கூடாது. எப்படி எங்களுக்கு பிள்ளையாக அவதரித்த கிருஷ்ணனை பிள்ளையாக ஏற்றுக்கொண்டோமோ அப்படியே நீங்களும் நண்பனாக வாய்த்த கிருஷ்ணனை நண்பனாகவே ஏற்றுக்கொள்ளுங்கள். Thank you very much. Hi my friend. கிருஷ்ணா. என்ன மண்டூரா, எல்லோரும் மனிதர்களாகவே தெரிகிறார்களா? பூத கண்ணாடியில் ஏதாவது கோளாரா? அதானே.
முட்டாள் எச்சினிகளே, மனிதர்களாக இருந்தால் பூதக்கண்ணாடி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர்கள் மனிதர்களாகவே தெரிவார்கள். மனித உருவில் உள்ள பூதங்கள் மட்டுமே பூதக்கண்ணாடியால் பார்க்கும் பொழுது அவைகள் பூதங்கள் என காட்டி கொடுத்து விடும். ஓ அப்படியா? இப்பவாது உங்களுக்கு புரிந்ததே. அது சரி மண்டோரா, நாம் மூச்சு போட வேண்டிய ரேர் குரூப் நபர்களை மட்டும் பூதங்களா மனிதர்களா என்று பார்த்தால் போதுமே. நீ எதற்கு அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறாய்? அந்த சண்டாள பூதங்கள் சாமானியப்பட்டவை அல்ல. யார் உருவில் எப்போது எப்படி வேண்டுமானாலும் வரும். பூதங்கள் ஊசி போடுவதை தடுக்காமல் இருப்பதை விட அவைகள் நம்மை தாக்காமல் இருக்க வேண்டும். அதற்காகவாவது இந்த பூத கண்ணாடியால் பார்த்தே ஆக வேண்டும். இதில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றனவா? மண்டோரா, நீ கூட புத்திசாலிதான்பா. இதை எஜமானிடம் கூறுங்கள். அவர் நம்ப மாட்டாரே. போதும், நானே என்னோட திறமையை விழாவாரியாக அவருக்கு கூறிக்கொள்கிறேன். சரி சரி சரி, விடுங்கப்பா. நமக்கு தேவையான பிளட் குரூப்போட இருக்கிற சாமிநாதன் ஆபீஸ்ல இருந்து வர்ற நேரம். அவனை பார்த்து அவன் மனுஷனா பூதமா இல்லையான்னு பார்த்து சொல்ல. அவன் மனிதனாகவே இருந்தாலும் நாம் ஊசி செலுத்தும் பொழுது இந்த பூதங்கள் வந்து தடுத்து விடுமே. ஏன் எப்ப பார்த்தாலும் அபசகரமா பேசிட்டு இருக்கிற? ஒரு வாட்டி வந்து மிரட்டுச்சு, அதுக்காக எப்பவுமே அப்படித்தானே? இருங்க இருங்க, வரட்டும் வரட்டும். நமது எஜமானுக்கு மாயை பிடிக்காமல் இருப்பதற்காக சாயை நோக்கி தவம் இருப்பதையும் மூசாவுக்கு இனி மாயை விலகாது என்பதையும் தெரியப்படுத்துவதற்காகவே அந்த பூதங்கள் வரட்டும் வரட்டும். ஏப்பா, இந்த எச்சரிகள் நமக்கு பயந்து ஊசி போடத்தை நிறுத்திட்டாங்களோ? அப்படி சொல்ல முடியாது ராஜலா. அந்த தந்திரமிகு எச்சினிகள் ஏதாவது தகுதித்தம் பண்ணி ஊசி குத்ததான் முயலுங்க. தேடுவோம். சரிப்பா. நான் தான் சொன்னேனே, இவங்க அடங்க மாட்டாங்கடா. ஏதாவது ஒரு வழியில ஊசி போட முயற்சி செய்வாங்க. இப்ப என்னப்பா பண்றது? இப்படியே மறைஞ்சிருந்து பார்ப்போம். யாருக்காவது ஊசி போட போனா போய் தடுப்போம். அதோ நம்ம லிஸ்ட்ல இருக்கிற சாமிநாதன் வரான். உடனே அவனுக்கு விஷ ஊசியை போட்டுருவோம். அவசரப்படாதீங்க. முதல்ல வர்றது சாமிநாதனா இல்ல பூதமாங்கிறத இந்த பூத கண்ணாடி வழியா முதல்ல நான் பாத்துறேன். வர்றது பூதம் இல்ல, சாமிநாதன் தான். ஊசிய தாராளமா போடலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். இந்த ஆளு மாட்டிக்கிட்டான். இவனுக்கு ஊசி போட போறானோன்னு நினைக்கிறேன். போட்டோ போய் தடுக்கலாம். டைம் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? ஊசி போடு, ஊசியை போடு போடு. நிறுத்துக்கடா. எங்களை மீறி நீ ஊசி போட்டுருவியா? அப்படியே போட்டாலும் நாங்க விட்டுருவோமா? பூதங்களே, நாங்கள் ஊசி போடுவதை தடுப்பதை விட ஒரு முக்கியமான தகவலை தெரிஞ்சுக்க. ஆமா, எங்கள் எஜமானரை இனிமே மாயை பிடிக்க கூடாது என்பதற்காகவும் மூசாவை பிடித்த மாயை இனிமேல் விலகக்கூடாது என்பதற்காகவும் சாயை நோக்கி தவம் செய்து வரம் வாங்கி வந்துள்ளார். இனிமே ஜென்ம ஜென்மத்துக்கும் மூசா மாயையோட பிடியிலேயே தான் பைத்தியமாயிருப்பான். ஊசிய போடு. சீக்கிரம் நாம் இங்கிருந்து கிளம்புவோம். ஐயோ கடவுளே, ரெண்டு பேரும் என்ன சொல்றீங்க? என் பிள்ளைக்கு மாயை விடாதுன்னு யார் சொன்னது? இதை கேட்டு நீங்க சும்மாவா வந்தீங்க? நாங்க ஒண்ணும் சும்மா வரல. எங்க உயிரை அங்கேயே விட்டுட்டு நடைப்பணமா தான் வந்திருக்கோம். நீங்க பிணமா வந்து என்ன பிரயோஜனம்? அப்படி சொன்ன பிணமாக்கிட்டு வந்திருக்க வேண்டாம். சொன்னது மண்டோரா. அவன் வெறும் தகவலை சொல்ற தபால்காரன், அவ்வளவுதான். ஆனா நம்மளை ஆட்டி விக்கிறவன் அசீம். அவனை தான் நம்ம அழிக்கணும். நீங்க அழிப்பீங்களோ வாழ வைப்பீங்களோ எனக்கு தெரியாது. என் புள்ள மூசா எனக்கு பத்திரமா வேணும். எனக்கு என் புள்ள வேணும் மாமா. போங்க மாமா, போங்க. மூசா கண்ணுக்கு தெரிஞ்சா அவ ஏதாவது பண்ணிடுவான்னு
அவனுக்கு தெரியாம மறைச்சோம். அப்படி இருந்தும் அந்த படுபாவி இப்படி ஒரு கொடுமையை பண்ணிவிட்டானே. எப்படிங்க அவனால இப்படி எல்லாம் பண்ண முடிஞ்சது? மூசாவுக்கு மாயை நீங்கவே நீங்காதுன்னா நம்ம 4 பேருக்கு அது என்னங்க? சொல்லுங்க, இந்த கொடுமை தீர்க்க வழியே கிடையாதா? அந்த அசீம் மாயத்தனை மறுபடியும் பிடிக்க கூடாதுங்கிறதுக்காக மாயைக்கு எது சக்தி சாயதேவியை நோக்கி தவம் இருந்து அவளோட அருளை வாங்கியிருக்கான். அவன் யாருக்கிட்ட வேணாலும் வர வாங்கட்டும், என் புள்ள குணமாகணும். அதுக்கு வழி சொல்லுங்க மாமா. ஏப்பா, இப்ப மூசாவை காப்பாத்துறது அந்த மாய சித்தர் தானே, அவரை கூப்பிட்டு வழி கேட்டா என்ன? ஆமா, நானும் அதான் நினைச்சேன். நம்ம 4 பேருமே அவரை வேண்டி அழைப்போம். கும்பிடுங்க. சொல்லுங்கள், என்னை அழைத்ததின் காரணம்? மூசா இப்போது மாயை இன்னும் விலகவில்லையே தவிர மற்றபடி மூசா நல்ல நலத்தோடு தான் இருக்கிறான். இல்லை சித்தர் பிரானே, அசீம் சாயதேவியை நோக்கி தவம் இருந்து மாயை தன்னை பிடிக்கவே கூடாது என்று வரம் வாங்கியிருக்கிறானமே. சொன்னது யார்? அசீமன் எடுபடி மண்டோரா சாமி. சாமி, இங்க யோசிக்கிறத பார்த்தா மண்டோரா சொன்னது உண்மையா? உண்மைதான். ஐயோ, அப்போ என் புள்ளியோட கதை அதோ கதை தானா? அவன் மீண்டு வர வேற வழியே இல்லையா? மூசா, மூசா என் தங்கமே, உன் நிலைமை இப்படி ஆகணும். நாங்க 4 பேரும் சகல சக்தியோட இருந்தோம், உன்னை பைத்தியக்காரனா ஆக்க விட்டுட்டோமே. இன்னும் ஒரு விஷயம் எனக்கு புரியவில்லை. அரக்க நசீம் மரம் வாங்கியதை உறுதிப்படுத்தியவுடன் நீங்கள் ஏன் மூசாவை பற்றி கவலை கொள்ள வேண்டும்? சுவாமி, மாயை தன்னை பிடிக்க கூடாது என்று வரவாங்கிய அசீம் மூசாவை விட்டு மாயை விலகக்கூடாது, அவனிடமே நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று சாயா தேவியிடம் வரவாங்கி விட்டானமே. அது எப்படி சாயாதேவியால் அப்படி ஒரு வரத்தை கொடுக்க முடியும்? சாயாவும் மாயாவும் எதிரெதிர் சக்திகள். ஒருவர் இருந்தால் இன்னொருவர் அங்கு வரமாட்டார். ஆனால் சாயாவும் மாயாவும் ஒருவருக்கு ஒருவர் நீ இங்கேயே தான் இருக்க வேண்டும் என்றோ அல்லது வெளியேற வேண்டும் என்றோ உத்தரவு போட்டுக்கொள்ள முடியாது. அப்போ மூசாவை பிடிச்சிருக்க மாயை இந்த நொடி கூட அவனை விட்டு விலகலாம். நிலையற்ற மாயை, யாருக்கும் கட்டுப்படாதவளும் கூட. அவளுக்கு யாரும் கட்டளை பிறப்பிக்கவும் முடியாது. ஆகவே சாயா அசீமை காப்பாற்றி இருக்கலாம். அதற்காக மாயா மூசாவிடம் நிரந்தரமாக தங்கிவிட மாட்டாள். அசீம் உங்களை குழப்பி உங்கள் நிம்மதியை குலைக்கத்தான் இப்படி சொல்லி இருக்கிறானே தவிர இதில் துளி கூட உண்மை இல்லை. என் பாதுகாப்பில் உள்ளவரை மூசாவிற்கு எந்த கெடுதலும் உண்டாக விடமாட்டேன். வருகிறேன். அப்பாடி, போன உயிர் இப்பதாங்க திரும்பி வந்துச்சு. ஆமாம்மா, பகல்ல நம்ம ஊசி போட போனா தானே பூதங்க வந்து தடுக்கும். இப்ப ராத்திரியில ஊசி போட போறமே, பூதங்க எப்படி தடுக்கும்? இதை விட சந்தோஷம் என்னன்னா, அந்த ராசி இல்லாத டிங்கனி இப்ப நம்ம கூட வரல. அதனால ரேர் குரூப் ரத்தமுள்ள வாசுவை தேடி கண்டுபிடிச்சு உடனடியா நாம இந்த விஷக்கிருமி ஊசியை போட்டாகணும். சரியா சொன்ன. ஆனா ஒண்ணு, எஜமாங்கிட்ட நீயும் நானும் தான் ஊசி போட்டோன்னு சொல்லி பாராட்டு வாங்கி கொடுக்கணும். அதுக்கு என்ன, வாங்கி கொடுத்துட்டா போச்சு. தேங்க்யூ தேங்க்யூ. சரி, வா போலாம். தங்கினி,
டங்கினி யாரோ ஒருத்தன் வாசல்ல படுத்திருக்கான். அட நாம தேடி வந்த ரேர் குரூப் பார்ட்டி வாசு தான் படுத்திருக்கிறான். நாம வர்றேன்னு தெரியாம எவ்வளவு அஜாக்கிரதையா படுத்திருக்கிறான் பாத்தியா? எப்படியோ கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி ஆச்சு. ஊசிய போட்டுருவோம். ஆமாமா, அதுக்குள்ள பூதங்கள் வந்துட போகுது. ஏன் டங்கினி கும்பிட வந்த தெய்வம் குப்புற படுக்காம மல்லாக்க படுத்திருக்கு, எப்படி ஊசி போடுறது? நீ வேணா தெய்வத்தை புரட்டி போடணும்னு வேண்டிக்க. உனக்கு வெளியில தான் ஒண்ணு இல்ல நினைச்சேன், உள்ளே ஒண்ணுமே இல்ல. பின்ன என்னப்பா, அத புரட்டி போட்டா முழிச்சுக்குச்சுன்னா எப்படி ஊசி போட முடியும்? ஆமாமா, இப்போ என்ன பண்றது? மனசரிச்சு நடக்கிற மகாதேவ இருந்தா இப்படி இருக்கணும். சரி சரி, ஊசிய போடு. குழப்பமா இருக்குப்பா. என்ன குழப்பம்? இங்க பாரு, இங்க படுத்ததை விட அங்க நடந்து வர்றா பாரு. என்ன மண்டு வர சொல்ற? அங்க பாரு. மண்டோரா, ஏதோ தப்பு நடக்குது. இவன் பாசுவா, அவன் பாசுவா. வாங்கய்யா, நாங்க 3 பேருமே வாசுதான். வாங்க. வாயா, யோ வந்து ஊசி போடியா. வாயா, வந்து ஊசி போடு. வாடா, வந்து ஊசி போடு. வாங்கடா, ஊசி போட தானே வந்தீங்க. எங்க 3 பேருக்கும் ஊசி போட்டு போங்கடா, வளவலன்னு பேசி நிக்காம. என்ன டங்கினி, இவனுக்கு ஏற்கனவே நம்ம ஊசி போட வர்றது தெரியுற மாதிரியே பேசுறான்.